டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழகத்தில் டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தில் மிகப்பெரிய குளறுபடிகளாக இருக்குது. இடைநிலை ஆசிரியர்களுடைய பணியோடைய நியமனத்திலும் பல்வேறு தரப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே வச்சுருக்காங்க. 6992 நடுநிலை பள்ளிகளில் கணினி ஆய்வகம் பணியாளர்கள், தமிழக அரசு கணினி ஆசிரியர்கள் சங்கம் நன்றி. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழக ஆசிரியர்களுடைய சங்கங்கள் ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட போராட்டங்கள் எல்லாமே இந்த பொங்கலுக்கு பிறகு ஜனவரி 19ஆம் தேதி நடத்த இருக்கிறதாக சில முக்கிய தகவல்கள் நமக்கு வெளியாகியிருக்கு. கண்டிப்பாக 100% ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட சங்கங்கள் அனைத்து சங்கங்களும் டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை களம் இறங்கி போராட ரெடியாக இருக்காங்க. டிபி வளாகத்தில் மீண்டும் ஒரு போராட்டம் தொடர இருக்காங்க. இந்த போராட்டத்துடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 2013 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும். சீனியாரிட்டி முறை இல்லைன்னா வெயிட்டேஜ் முறையை கணக்கிட்டு உடனடியாக அப்பாயின்மெண்ட் லெட்டரை வெளியிடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கை எப்படி ஏற்கப்படும், என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்படும் அப்படின்ற இம்பார்ட்டண்டான தகவல்கள் எல்லாமே வழக்கறிஞர் கவிதா அவர்கள் ஆலோசித்துட்டு இருக்காங்க. தினசரி பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. வழக்கு நிலுவையில் தாங்க இருக்குது. இன்னமும் தீர்ப்பளிக்க விடலை. இந்த பொங்கல் விடுமுறைக்கு பிறகு இந்த 400 டெட்டாசிரியர்களுக்கு உண்டான நியமனத்தோடைய இறுதி தீர்ப்பை தெரிவிப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். 6992 அரசு நடுநிலைப் பள்ளிகளில் கணினி ஆய்வகம் அமைத்து அதற்கான பயிற்றுநர்களை நியமிக்க உள்ள தமிழக அரசுக்கு கணினி ஆசிரியர்கள் சார்பாக நன்றி. தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வெளியில்லா பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் பொதுநல செயலாளர் குமரேசன் இந்த தகவலை கொடுத்திருக்காரு. 2006 2011 6 முதல் 10 வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகம் செய்து அதற்கான தனி புத்தகங்களும் அச்சிடப்பட்டன. ஆனால் அதன் பிறகு வந்த அதிமுக ஆட்சியில் கணினி அறிவியலுக்கு 3 பக்கங்கள் சேர்க்கப்பட்டது. தற்பொழுது வரை +1 +2 வகுப்புகள் மட்டுமே கணினி அறிவியல் விருப்ப பாடமாக இருக்கு. 10 ஆண்டுகள் போராடியும் பயிற்சி போனது. 2016ஆம் ஆண்டு பள்ளிக்கல்வி இயக்கத்தில் போராட்டம் செய்த பொழுது மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கணினி ஆசிரியர்களை போராட விடாதீர்கள், அவர்களுக்கான பணி வாய்ப்பை வழங்குங்க அப்படின்னு கோரிக்கைறாங்க. ஸோ கடந்த மாதம் பார்த்திங்கன்னா 6992 கணினி ஆசிரியர்களை கணினி ஆய்வகம் மற்றும் பயிற்றுனர்களை நியமிப்பதாக அரசு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அந்த கணினி ஆசிரியர்களுடைய சங்கம் அரசுக்கு நன்றிகளும் தெரிவிச்சிருக்காங்க. டெட்டு டிஆர்பி, யூஜிடிஆர்பி, பிஆர்டிஇ, பிஜிடிஆர்பிக்கு உண்டான மெட்டீரியல்கள் அனைத்தும் இலவசமாக பெறணும்னு நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.